ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். வீட்டிற்குள் வளர்க்கக்கூடிய தாவரங்கள் இப்போ நிறைய வீடுகளில் செடிகள் இதெல்லாம் வளர்க்குறாங்க. அந்த செடிகள் ஒவ்வொரு மனிதனையும் நித்தம் புத்துணர்ச்சியாக மாற்றுது. பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கிட்ட வச்சுருப்பாங்க, வாசலுக்கு 2 பக்கம் வச்சுருப்பாங்க, டைனிங் டேபிள்கிட்ட வச்சுருப்பாங்க, இப்படி ஷோகேஸ் ஆட்டம் வச்சுருப்பாங்க. அந்த செடிகளை எல்லாம் பாருங்கள், வீட்டுக்குள்ளே மட்டும் வளரும். நல்ல ஒரு வெளிச்சம், நல்ல காற்றோட்டம், கொஞ்சம் நீர் வசதி இவைகள்லாம் இருந்தால் வீடுகளுக்குள்ளே நிறைய செடிகள் வளருது. இப்படி இந்த செடிகள்லாம் வளருவதனால என்ன நன்மை அப்படி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு தாவரங்களில் ஒரு 7 விதமான ஆரோக்கிய நன்மைகள் அங்கே இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே இந்த செடிகள்லாம் வளர்க்குறனால நம்ம மனநிலையை மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம். மைண்டு டிப்ரெஷனில் இருந்து நம்மளே அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெளிவிடுகிற நச்சுத்தன்மை, கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அது உடனே ப்ரெசண்ட்டாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் பிராணனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வீடுகளில் ரொம்ப டயர்டாகிடுவாங்க, மனதளவில் டயர்டாவாங்க, உடல் அளவுலேயும் சோர்வு அடைவாங்க. அந்த சோர்வையெல்லாம் குறைச்சிரும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். அப்புறம் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஒரு பதட்டமான தன்மையிலே இருப்பாங்க. அந்த பதட்ட தன்மையெல்லாம் போக்கிறதுக்கு அந்த ஒரு சேர் போட்டிருப்பாங்க, இந்த செடிகள் இதெல்லாம் சேர்ந்து மனிதனுக்கு ஒரு ஒரு கூட பிறந்த நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பிராணிக் ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கும். அம்மாவோட மடியில் நம்ம படுத்திருந்தா எவ்வளவு சுகம் இருக்குமோ அதே போல் நமக்கு கவனம் இல்லாமல் அலுவலகத்தினுடைய தன்மை, நம்ம ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த்து. இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு வேலை செய்யணும், ஒரு அஃபீஷியல் லெவலில் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய கவனத்தை மேம்படுத்தும். வேறு எந்த சிந்தனையும் டைவர்ட் பண்ண விடாது. அது ஒன்லி ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த் இன் ஜாப். வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக நம்மளை சிந்திக்க விட்டு உங்களுக்கு வெளி உலகத்திலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். இதெல்லாம் செடிகள் செய்யுமான்னு கேட்டால் ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்புறம் குணப்படுத்தக்கூடியது, அதே மாதிரி ஒரு வலி தாங்கும் திறனை அதிகரித்தல். ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் ஆயிடுச்சு, அதை பற்றி சிந்திக்கிறதுனா அந்த மரங்கள் செடிகள் நம்மளை அப்படியே லேசாக ஃப்ரீ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சு சக்தியெல்லாம் போக்கி ஈத்தர் ஒளி அடுக்குகளில் இருக்கிறத சரி பண்ணும். சில நேரங்களில் வீடுகளில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இந்த செடிகள் அவை விடுகின்ற பிராண சக்தியானது நமக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதே போல் வறண்ட காற்றுனால் ஏற்படக்கூடிய சரும வறட்சி, சுவாச நோய்களை எல்லாம் அதுவும் போக்குது. இப்படி 7 விதமான நன்மைகள் இருக்கிறது. பல வீட்டு தாவரங்கள் வீடுகளில், வீடு, பள்ளிக்கூடங்கள், அலுவலகங்களில் காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் செயற்கை பொருட்களில் இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட், பென்சீன், அப்புறம் ட்ரைக்ளோரா எத்திலீன் போன்ற நச்சு பொருட்கள் அது உறிஞ்சி இழுத்துக்கும். என்ன செய்யுதுன்னா சயின்ஸ் பிரகாரம் இந்த வேலையும் அது செய்யுது. அப்புறம் வர்ஜீனியா டெக்கில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வீட்டு தாவரங்கள் உட்புறத்தில் இருக்கக்கூடிய தூசியை ஒரு 20% வரையிலும் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வீட்டு தாவரங்கள் திறமையான காற்று சுத்திகரிப்பு, எப்படி வாட்டர் ஃபில்டர் போல் இருக்கிற போல் நாம் சுவாசிக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் அதுவும் சுத்திப்படுத்துது அப்படின்னு வருது. அப்போ நாசாவில் இருக்கக்கூடிய ஆய்வுகளும் நமக்கு அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. சில வீட்டு தாவரங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செடிகள் காற்றை சுத்தப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுது. அதே போல் ஒரு 15லிருந்து 18 வகையான வீட்டு தாவரங்கள், செடிகள் அவை இருக்கிறது. எல்லாராலையும் வளர்க்க முடியாது. அதனால் யாரால் எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ளலாம்
அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை கண்டிப்பா தரும்.